ரொம்ப நாள் கழிச்சு கவுண்டமணி நடிப்பில் ரிலீஸ் ஆக போற படம் சிலம்பரசன் டிஆரோடைய STR 49 படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஜோ படம் நடிகரான ரியோ ராஜுடைய புதிய படம். சாய் ராஜகோபால் டைரக்ஷன்ல கவுண்டமணி நடிச்சு உருவாயிருக்க படம் தான் ஒத்த ஓட்டு முத்தையா. இந்த படத்துல கவுண்டமணி கூட யோகி பாபு, சித்ரா லட்சுமணன், சிங்கமுத்து, மொட்டை ராஜேந்திரன் அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் இப்ப ரீசெண்டா நடந்துச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு கவுண்டமணி நடிச்சு ரிலீஸ் ஆக போற படம். இந்த படத்தை குட்டி ஸ்டோரி பிக்சர்ஸ் மற்றும் சினி கிராஃப்ட் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துடைய ரிலீஸ் டேட் அப்டேட் இன்னும் கிடைக்கல, கிடைச்ச உடனே அப்டேட் பண்ணிடுறேன். கூலி பட ஷூட்டிங்க்கு சென்னை வந்த ஸ்ருதிஹாசன். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினி நடிச்சிட்டு இருக்க படம் தான் கூலி. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த படத்துல ஏற்கனவே சத்யராஜ், நாகார்ஜுனா, ஃபகத் ஃபாசில், உபேந்திரா அப்படின்னு பலர் நடிச்சிட்டு இருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸ்ருதிஹாசன் இந்த படத்துடைய ஷூட்டிங்காக இப்ப சென்னை வந்திருக்காங்க. அப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான் இதெல்லாம். ரவி மோகனுடைய காதலிக்க நேரமில்லை படத்துடைய OTT ரிலீஸ் டேட். கிருத்திகா உதயநிதி டைரக்ஷன்ல ரவி மோகன், நித்யா மேனன் நடிச்சு ஜனவரி 14 ரிலீஸ் ஆன படம் தான் காதலிக்க நேரமில்லை. படத்துக்கு ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. படம் பாசிட்டிவ் ரிவ்யூ வாங்கியிருந்தாலும் படம் அந்த அளவுக்கு கலெக்ஷன் வைஸா நல்லா ஓடல. இப்போ இந்த படத்துடைய OTT ரிலீஸ் பத்தின அப்டேட் கிடைச்சிருக்கு. படம் வர பிப்ரவரி 11 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. சிம்புடைய படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு. பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ண ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷன்ல STR 49வது படம் உருவாக போகுது. இந்த படத்தை டான் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. கிரைம் த்ரில்லர் ஜானர்ல உருவாக போற இந்த படத்துல STR காலேஜ் ஸ்டூடெண்டா நடிக்கிறாராம். நீங்க STR 49 படத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போ கரண்டா STR 49 படத்தில் நடிக்கிறதுக்கான நடிகர்களுக்கான தேர்வு நடந்துட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்துற வகையில் 1 நிமிட வீடியோவை எடுத்து அதை நான் இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கோ அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கோ சென்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்த நான் சொல்லலை, டான் பிக்சர்ஸ் நிறுவனம் அவங்களுடைய அஃபிஷியல் எக்ஸ் பேஜில் போஸ்ட்டாக போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக அவங்க எக்ஸ் பேஜில் போட்டிருந்த போஸ்டோடைய லிங்க் அண்ட் அவங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. காதல் என்பது பொது உடைமை படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட். சிவப்பு மஞ்சள் பச்சை, ஜெய்பீம் மாதிரியான படங்கள் எல்லாம் நடிச்சவங்க தான் லிஜோமோல் ஜோஸ். இப்போ இவங்க ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் டைரக்ஷன்ல காதல் என்பது பொது உடைமை அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இவங்களோட அனுஷா, ரோகிணி, தீபா அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பிளாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல ஹீரோயின் கேரக்டர் ஒரு ஹோமோசெக்சுவலா இருக்காங்க. இது அவங்களுடைய பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கல. அதுக்காக ஹீரோயின் என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத படத்துடைய கதை. படம் வர பிப்ரவரி 14 ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி படக்குழு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறமாறும் உலகின் படத்துடைய கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. டைரக்டர் பாரதி ராஜா அறிமுக டைரக்டரான பிரிட்டோ டைரக்ஷனில் நடிச்சிருக்க படம் தான் நிறமாறும் உலகில். இந்த படத்துல நட்டி, ரியோ ராஜ், சாண்டி, சுரேஷ் மேனன், ஆடுகளம் நரேன் அப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்போடைய இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி உருவாயிருக்க இந்த படம் வர மார்ச் 7 ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில படத்துடைய கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க படக்குழு. ரியோ ராஜுடைய ஸ்வீட் ஹார்ட். அறிமுக டைரக்டரான வினித் எஸ் சுகுமார் டைரக்ஷன்ல ரியோ ராஜ், கோபியா ரமேஷ் நடிச்சிருக்க படம் தான் ஸ்வீட் ஹார்ட். இந்த படத்தை யுவன் சங்கர் ராஜாவுடைய YRS ஃபிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த நிலையில படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் வர மார்ச் 14 ரிலீஸ் ஆக போகுதாம். இந்த படத்துல ரெடின் கிங்ஸ்லி, துளசி, அருணாச்சலேஸ்வரன், சுரேஷ் சக்கரவர்த்தி, கௌரி இப்படின்னு பலர் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மேலும் பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.